அம்மா மங்களம் உண்டாயிடுச்சம்மா. மகாலட்சுமி கடாட்சி முதல் சபை. இந்த சபை ஆமா எதற்காக கூடியது? ஓ அது கேக்குறீங்களா? எவ்வளோ வீட்டுல பட்ட தூக்கம் வர மாட்டேங்குதான். திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய ஆமா அகோர வீரபத்ர சுவாமி சாமி சரித்திரம். அகோர வீரபத்ர சுவாமிக்கு ஆமா புதுப்பால் வைத்து வருடம் ஒரு முறை ஆமா இந்த வீரபத்ர சுவாமியை சரித்திரத்தை நடத்தி வருகிறார். இன்றைய தினம் மும்பை மாநிலம் ஆமா மும்பை இருக்கக்கூடிய ஆமா இந்த குருமரண மக்களுக்கு ஆமா வாய்ப்பு கொடுத்தார்கள். ஆமா அப்படி வாய்ப்பு கொடுத்த வடத்தமிழில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தலைவர் ஆமா நிர்வாகிகளுக்கும் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆமா அனைவருக்கும் இதோ இந்த வீரபத்ர சுவாமிக்கும் இது அந்த அண்ணாமலையாருக்கும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய தாய் தந்தைமார்கள் குரு பெரியவர்கள் அனைவருக்கும் இந்த சிறியவன் ஒரு கோடி வணக்கம். வணக்கம் அம்மா. ஆமா விளக்கம் அம்மா நீங்க யாரு ஊரு பேரு? உமா பார்வதா தேவி மட்டும்தான். ஆமாம்மா நேத்தன் படைத்த ஆமா இடமாக மறக்கூடிய சக்தி ஒன்று சமய 16 ஆமா உமா பார்வதி என்று விளக்கமா புரியுதம்மா. ஆமா
யாரம்மா? அது என்றால் அது வைகுண்டமே பெற்றமாக வந்திருக்கக்கூடிய ஆமா பாலாஜி கண்ணன் உங்க அண்ணன். என் அண்ணன். ஆமா அண்ணனுக்கு தங்கையாக பார்வதி. உமா பார்வதி இலக்கம் இருந்ததா? இலக்கமா பிரதமா. பச்சை நிற மேனியும் ஆமா சிறந்த கண்களும் ஆமா பல 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 வளைக்குதம்மா. பேசாதீங்க என்ன பேசாதீங்க. பயனூர் கிராமத்தை சேர்ந்த சின்னராஜ் அவர்கள் ஆமா பார்வதியாக நடந்திருக்கும் பயனுக்காக வேண்டிய 200 ரூபாய் சுவாமி பயனூரை சேர்ந்த தேவி அவர்கள் சித்தப்பாவுக்காக வேண்டிய 500 ரூபாய் சொன்னாங்க. கச்சராட்டு கிராமத்தை சேர்ந்த கோவிந்தராஜ் அவர்கள் பெண் நடந்திருக்கும் பயனுக்காக 500 ரூபாய் சன்மானம். எப்படி சொல்லுவேன்? அது மட்டுமா? ஆமா கண்கள் போதும் கண்கள் போதுமா தாயே கண்கள் போதுமா? உன் கணவரை அழகை பார்ப்பதற்கு ஆமா 2 கண்கள் பத்தாது 1000 கண்கள் போதும். ஆமா அவர் கால கண்டரோ திரு நீல கண்டரோ திரு சூல கண்டரோ அவர் காலகண்டர் என்றோ திரு நீலகண்டர் என்றோ சூலகண்டர் என்று சொல்லுவாங்க. அம்மா நம்ம கிட்ட பேச நீ ஏன் நேரா போய் கூட்டு பாரு அம்மா. அம்மாவுக்கு 2 அம்மாவுக்கு 2 அம்மாவுக்கு 2 எங்க அம்மாவுக்கு 2 தான் உங்க அம்மாவுக்கு 2 தான். அம்மா குரல் கூட்டணும் 2 குரல் 2 ஆம்பளை வச்சுக்கீங்க. இன்னொரு வாட்டி கூட்டு பாரு. சும்மா போச்சு போ. எனக்கு தெரியலம்மா யாருன்னா சைடுல என்ன வச்சுக்கிறியா? போனாலு புரியல எனக்கு. உண்மையா 2 யாரா 2 ஆம்பளை கொடுக்க. சரி அம்மா தேவருக்கெல்லாம் ஒரு நயன பாசனம் ஒண்ணு இருக்கும். அதனால குறவும் ஜாத அதே மாதிரி கூட்டு பாரு அம்மா. இவர்தான்மா இன்னொரு குரல் வச்சு பச்சா. அது யாரு? அந்த சக்காலத்தோட வீட்டுக்காரர் வந்துக்கிறான். அவன் பேசிட்டு இருப்பாங்க. உனக்கு திருவாட்சி மலரும்
தாத்தா பூசாரி தாத்தா பூசாரி இந்த உலகத்தில் முதலாய் உதைத்தார் இந்த மன்னன் பாதம் பணிந்தாரா இந்த சிவனிடம் இடபாகம் பெற்றார் இந்த புவனத்தில் துணியும் என்பமுடன் வந்து பார்வதா அடி நாட்டுக்கோன் தங்கையானே அந்த வழிகுழுமே பொறுப்பாடம் அமர்ந்திருக்கக்கூடிய மாலாயகன் அன்னுடைய தங்கை நீ. ஆனால் இந்த சிவருமான் இரவாக பெற்று என்னுடைய மங்கை என்னுடைய பாதத்தை பறிந்துவிடினால் என்றென்றைக்கும் என் இரவாக பெற்று சுக சேமத்தோடு வந்திருந்தேன். பார்வதா எப்படி எனக்கு வாழ்வென்று வரமாளித்த
என்ன பார்வதா அடி பார்வதி நீ தன்னுடைய கணவர் இந்த கைலாயத்தில் எந்த நிலவரம் இருக்கிறது கைலாயத்துக்கு முடியலுக்கு சென்றீர் என்னுடைய காட்சிக்காரருடைய ஆமா சுவாமி காட்சியை காட்டுவதற்காக ஓட்டோடமா ஓடி வந்தேன் அவ்வளவுதா சுவாமி அடி மதரவாணி இந்த கைலாயத்தில் எந்த காட்சியாக இருக்கின்றேன் எந்த நிலவரம் இருக்கின்றேன் வரக்கூடிய மக்களுக்கு எப்படி வரவேற்கின்றேன் அப்படி என்று ஓட்டோடமா வந்து பார்க்க வந்தாய் சாமி ஆனால் பெண்ணை பார்வதா அப்படி நீங்கள் வரவழைக்க சென்றீரே சாமி என்ன கேட்டீங்க என்ன வேலை என்றால் கேட்பதை கொடுத்துவிட்டு பிறகு ஆனந்தரியாமல் தலை விட்டு அண்ணாமலையை பிடிச்சி கேட்பது போல் காலத்துக்கும் இதுதான் வேலை அறுவதா சத்தியலோகத்தை ஆளக்கூடிய சதுர்முக மரத்து பெருமதி அவன் இருக்கின்றான் அவன் மும்மூர்த்தி தேவன் ஒருவர் அவனோ தேவரோட தேவராக வந்து கைலாயத்தில் நம்முடைய கைலாயத்தில் வாசூர்ல வந்து காவல் காத்திருந்தான் கைலாயத்தில் வந்து காவல் காத்து கொண்டு பார்த்தான் நான் என்ன தெரிவித்தேன் ஆனால் மும்மூர்த்தி தேவன் ஒருவராச்சு நீயோ என்ன எனது கைலாயத்தில் வந்து காவல் காத்துக் கொண்டிருக்கின்றேன் அது நல்லது என்று ரம்யா ராஜேந்திரன் சொல்லக்கூடிய அம்மையார் 10 ரூபாய் தந்துள்ளார். இந்த வீரபத்ர சுவாமி யாரும் ஒரு குறை வராமல் காத்து ரட்சிக்க வேண்டும் என்று சுபோச்சயம். அப்படி இருக்க அந்த சத்தியலோகத்தில் ஆளக்கூடிய பிரம்மதேவன் ஆனால் மாமா மருகா உனக்கு இருப்பதோ 5 சிரம் நீங்கள் வந்தவனை வா என்று அழைத்து அமர வைத்தீர். அதற்கு அவன் என்ன தெரிவித்தான்? அமர வைத்தேன், அதற்கு என்ன தெரிவித்தான்? உன்னோடு சரிசமாக அமர வேண்டும் என்றால் சத்தியமாக என்றால் உனக்கு வைப்பார். ஆமா, உனக்கு இருப்பது 5 சிரம், எனக்கு இருப்பது 4 சிரம். உன்னை போல் சரிசமாக அமர வேண்டும் என்றால் உன்னை போல் 5 சிரம் அளித்தால் உன்னோடு சரிசமாக வந்து வார்த்தையாளர் உடனே என்னுடைய வேலை என்ன?
வரம் கொடுக்க வேண்டிய வேலை. உலகத்தில் உள்ள சகல ஜீவமார்களுக்கும் எருமை கடை யானை முதல் யானை முதல் 87 படியக்கூடிய பரமசிவன். ஆமா. யார் எதுவும் கேட்டாலும் கொடுக்க வேண்டிய வேலை இல்லன்னு சொல்லக்கூடாது. அப்படி அவன் எப்படி கேட்டானோ அப்படியே அவனுக்கு 5 சிரம். அப்படி அவன் கேட்டான். அவனுக்கு திறந்த வரமாளித்து அந்த 5 சிரம் பெற்ற பிரம்மதேவன் என்ன ஆடி அவன் தானே தோல தட்டுடால் அவன் பிரம்மதேவன் என்ற வரத்தை பெற்று அதன் கொண்டு ஆணவம் கொண்டு ஐந்தாம் காலத்தோட தட்டி ஆக்கறிந்து தூரம் பேசி இந்த கைலாயத்தில் விட்டு போய் என்று கரத்தை தடுத்து விட்டான். சுவாமி வரக்கூடிய பக்தர்களுக்கு அவனை வரமளிக்கின்றான். ஆமா சுவாமி என்ன அப்படி நீங்கள் வரத்தை கொடுத்தனால் இப்ப நமக்கு என்ன தெரியுமா? ஐயா வேதான் அப்படி வருத்தப்பட்ட பிரம்மதேவன் கைலாயம் எனக்கு சொந்தம் என்று வரக்கூடியவர்களுக்கு வரம்பளிக்கின்றார். இதனால் இப்பொழுது நமக்கு என்ன நேர்ந்தது? என்ன பார்வதா எப்படி என்றால் அடி கையல் கொண்டோன் இல்லை பார்வதா சொல்லுங்கள் சுவாமி. அந்த சத்திலோகத்தை ஆடக்கூடிய சதுர்முகனுடைய பெருமை சண்டாள இருக்கின்றன பிரம்மதேவன் என்னிடம் 5 சிரத்தை பெற்று அகங்கொண்டு ஆணவம் கொண்டு ஆடுகின்றான். வரக்கூடிய பக்தர்களுக்கு அவனை வரமளிக்கின்றான். தானத்தோட தட்டி ஆக்கறிந்து தூரம் பேசி இந்த கைலாயத்தில் வரக்கூடிய பக்தர்கள் அவனை வரமளிக்கின்றான். பின்னே இந்த கைலாயத்துக்கு போ என்று கரட்டி விட்டு அழைத்து விட்டான். ஆனால் ஒண்ணு சொல்லுவேன், உனக்கு கோபம் வரக்கூடாது. ஏன்னா உலகத்தில் உள்ள அனைத்து தேவங்களின் உசந்த ஒரு சக்தி. உசந்த ஒரு சக்தி. இந்த வார்த்தை தெரிவித்தால் உனக்கு கோபம் இருவத்து அவனே ஒண்ணு விட்டு கொண்டு அதெல்லாம் கோபம் வரவான்னாலும் நான் சொல்லுவேன். சொல்லுங்க நீங்க என்ன பரவாயில்ல சுவாமி. எப்படி என்றால் உன்னையும் அவனுக்கு சொந்தம் என்று தெரிவித்தான். ஆனால் இந்த வேதனை காப்பாற்ற உன்னால் முடவே முடியும். அப்பேற்பட்ட ஆணவம் கொண்டவனை என்ன செய்யணும் தெரியுமா? ஐயா வருக வருக ஐயா வருக வருக
எங்கிருக்கின்றாயோ தங்கையாகிய உமாபார்வதி, உன்னை நேரத்தில் ஓர் அழைக்கின்றேன், எங்கிருந்து வர வேண்டும் அண்ணா? வரட்டாமா? அது உமா மகேஸ்வரியானது அண்ணாவாயு ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி அழைக்க நாராயணமூர்த்தி தர்பார்